நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வேசித்தனம் என்பது ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். விபச்சாரம், வேசித்தனம் என்பது உங்களை அடிமையாக்கி விட்டுரும். வாழ்க்கையில் பெரும் பகுதியான நல்ல நாட்கள், தாருடியமான நாட்கள், திடகாத்திரமான நாட்கள், ஆரோக்கியமான நாட்கள் எல்லாம் இந்த அடிமைத்தனத்தில் போயிடும். அப்புறம் இவன் திருந்தி வரானோ இல்லை அவங்களே அடித்து துரத்துறாங்களோ அந்த பெண்மணியும் ஆணையும் சரி, அல்லது சமுதாயம் ஒரு முத்திரை குத்தி வச்சிடும். சரீரத்தில் என்ன கேடு வந்துச்சுனாக்கா சட்டை பண்ண மாட்டான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆணுக்கு சம்பாதியம், பெண்ணுக்கு அழகு, இது ரெண்டும் இருந்தால் தான் இதுங்க ஆட்டம் போடுறது. இது ரெண்டுமே 2 பேருக்கு போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான், இது செல்லா காசாக போயிடும். இது தரித்திரத்துலையும் தரித்திரமாகவே பார்ப்பாங்க. இவர்களுக்கு சாவும் வராது. இல்லை, நான் சபிக்கிறது சொல்கிறேன். ஆனால் இந்த பாவத்தை மேற்கொண்டு வருகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிற பாருங்க, ராஜாவின் இடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ராஜ்ய சமூகத்திலிருந்து அழைப்பு வரப்போகிறது. ராஜ்ய சமூகம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்